அபூ ஹுரைரா ரடி அவர்கள் அறிவித்தார்கள். ஒரு நாள் நபி அவர்கள் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக அமர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்களிடம் ஜிப்ரில் வந்து, ஈமான், நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், ஈமான் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனை சந்திப்பதையும் அவருடைய தூதர்களையும் நம்புவதும் மேலும் மறுமையில் உயிர்த்தெழுப்பப்படுவதை நம்புவதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள். அவர், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை வணங்குவதும் அவனுக்கு எதனையும் இணையாக்காமல் இருப்பதும் தொழுகையை நிலைநிறுத்துவதும் கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை வழங்குவதும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள். அவர், இசான், நன்முறை என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ்வை நீர் பார்ப்பது போன்று வணங்குவதாகும். நீர் அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார்கள். அவர், மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், அதை பற்றி கேட்கப்படுபவர் அதை பற்றி கேட்பவரை விட அதிகம் அறிந்தவர் அல்லர். ஆயினும் அதன் அடையாளங்களைப் பற்றி உமக்கு தெரிவிக்கிறேன். ஓர் அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பதும், அதாவது குழந்தைகள் பெற்றோரை அடிமைகள் போல் நடத்துவதும் அல்லது அடிமை பெண்கள் சுதந்திரமான எஜமானர்களை பெற்றெடுப்பதும், கருப்பு ஒட்டகங்களை மேய்ப்பவர்கள், அதாவது ஏழைகளாகவும் படிப்பறிவில்லாதவர்களாகவும் இருந்த ஒட்டக மேய்ப்பர்கள், உயர்ந்த கட்டடங்களை கட்டுவதில் போட்டியிடுவதும் அதன் அடையாளங்களாகும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறியாத 5 விஷயங்களில் இதுவும் ஒன்று என்று கூறிவிட்டு நபி அவர்கள் பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸாஅ, நிச்சயமாக அந்த நேரத்தை பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. பிறகு அவர் திரும்பிச் சென்றார். நபி அவர்கள், அவரை திரும்ப அழையுங்கள் என்றார்கள். ஆனால் அவர்களால் எதையும் காண முடியவில்லை. அப்போது நபி அவர்கள், வந்தவர் ஜிப்ரீல் ஆவார். மக்களுக்கு அவர்களின் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க அவர் வந்தார் என்று கூறினார்கள். அபு அப்துல்லா புகாரி கூறினார்கள், நபி அவர்கள் இவை அனைத்தையும் ஈமானின் ஒரு பகுதியாகவே ஆக்கினார்கள்.